சார் வணக்கம். இன்றைய தினம் தங்கம் விலை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம்? இப்போ குறிப்பா சொல்லப்போனா, இந்த வருஷத்துல நெறைய உச்சத்தை தொட்டுட்டே இருந்த தங்கம், வரலாற்றுல ஒவ்வொரு நாளுமே ம். ஒவ்வொரு புது உச்சமா இருந்துச்சு. அது குறிப்பா ஆமா. ஆ ரூ. 1,00,000 ம், ம். அப்படின்றத தாண்டி இருக்குது ஒரு சவரன். அது ஓகே. வந்து இப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுல ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய ம். வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்த குறைச்சிருக்காங்க. ஓகே. அது வந்து ஒரு 0.25% குறைச்சிருக்காங்க. ம், ம். இதனால பெரும் முதலீட்டாளர்கள்லாம் தன்னுடைய முதலீட்டு பணத்த எடுத்து தங்கத்துல டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டைவர்ட் பண்ணதுனால தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகி, தங்கத்தினுடைய விலையும் உயர்ந்திருக்கு சர்வதேச அளவுல. இது மட்டும் இல்லாம, அ டாலருடைய விலையும் ம், ம். வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ரூ. 83 ரூ. 84 இருந்த டாலர் இப்போ ரூ. 90க்கும் தாண்டி ரூ. ம். 90 70 காசு ஒரு டாலர், அமெரிக்க டாலர் அப்படின்ற அளவுக்கு ம். வந்திருக்கு. ஓகே. இந்த மாரி 2 காரணங்களும் அதிகபட்சமா இருக்கனால தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு. இதற்கு அந்த பொருளாதார உயர்வுனால தான் இந்த தங்கம் விலை உயர்ந்திருக்கா? இதற்கு என்ன காரணம்? இது எதனால இப்படி உயர்ந்திருக்கு? இது மேலும் படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல தொடர்ந்து உச்சத்த தான் தொடுமா இந்த தங்கம் விலை? இல்ல, இல்ல, இல்ல. பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டதுனால, மற்ற துறையெல்லாம் சுணக்கமா இருக்கிறதுனால, தங்கத்துறை மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் இத நோக்கி வர்றாங்க. ஓகே, அதனால தான் வந்திருக்கு. இது இனிவரும் காலங்கள்லயும் விலை குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லவே இல்ல. ஓகே. இன்னும் மேலும் உயர்ந்துகிட்டு தான் இருக்கும். இது தொடர்ந்து உயர்ந்து கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். ஆனா குறைய வாய்ப்பு கிடையாது. ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. ஓகே சார். அதேபோல தங்கம் விலையால் மற்ற பொருட்கள் விலை உயர வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பா சொல்லணும்னா வெள்ளி, பிளாட்டினம், வைரம் போன்ற பொருட்கள்லாம் இருக்கு. இதுவும் விலை உயர வாய்ப்பு இருக்கிறதா? எப்பயுமே தங்கம் விலை உயருச்சுன்னா, அலைடு ப்ராடக்ட்ன்ற மாரி ஐட்டங்களும் சரி, ஓகே. அதனை விட்டு ம், மற்ற உலோகங்கள், வெள்ளி, ம். காப்பர், ஜிங்க்கு ஓகே, இந்த மாரி எல்லாமே விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. அதேபோல நம்ம பார்க்கணும், தங்கம் விலைய தொடர்ந்து மற்ற பொருட்கள் இத பார்த்தோம்னா, மக்கள் தங்கம் மீது எப்படி ஆர்வம் காட்டுவாங்க? ஏன்னா, பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்துக்கு இல்ல சாமானிய திருமணத்துக்கு மக்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு சிரமமான விஷயம் தான். பட் ஏற்கனவே தங்கத்துல முதலீடு பண்ணி வச்சவங்க, ம், இந்த ம். முதலீட்ட எடுத்து அடுத்த ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். இல்ல ஒரு லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும். ஆமா, இல்ல ஆமா. மற்ற கல்விக்கு உபயோகப்படுத்தணும் ம். அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகே, ஓகே, ஓகே. நல்ல ரேட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. பட் பட் சாமானியர்கள பொறுத்தவரைக்கும் ம். 5 சவரன் வாங்க வேண்டிய இடத்துல இப்போ ஒரு 3 சவரன் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த வருடத்துல மட்டும் 75% விலை உயர்ந்திருக்கு. இந்த கடந்த கடந்த ஆண்டில் பொறுத்த மட்டு. கடந்த இந்த கேலண்டர் இயர்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 டிசம்பர் 2025 கேலண்டர் இயர். ஓகே. அந்த கேலண்டர் இயர்ல ஜனவரி 1ஆம் தேதி ரூ. 7,150 வித்த தங்கம் ம். 75% விலை உயர்ந்து இன்னைக்கு ரூ. 12,515 அப்படின்ற இலக்கம் வந்திருக்கு. ஓகே. நன்றி சார்.